காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து ராகவ தேடி வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டு "இங்க பாரு காவேரி, நீ வண்டியிலேயே இரு சரியா? நான் மட்டும் போறேன்" அப்படின்னு விஜய் போறாரு. "என்னங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து போங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அங்கேருந்து விஜய் போறாரு. போன உடனே "வா விஜய் வா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கூப்பிடுறாரு. அவங்க அடியாளுங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. "ஆமா, என்ன என்ன 5 வருஷம் நீ ஜெயில்ல வச்சுட்டு நீ சந்தோஷமா இருந்துருவியா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஏய், உனக்கு என்ன திமிரா? ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட காமிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "உன் பொண்ணு எங்கேயும் போகல. இங்கே தான் இருக்கா. வேணா பாரு" அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. "ஏய், என் பொண்ணு எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் ஓடி வராரு. "இங்கே பாரு, நீ ஓடலாம் கூடாது. அங்கே திரும்பி பாரு" அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். விஜய் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி அப்படியே கட்டி ஒரு சேரில் வச்சுருக்காரு. "காவேரி, நீ எப்படி இங்க? உன்னை நான் அங்கே தானே வண்டியில் தானே இருக்க சொன்னேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "நான் வண்டியில தான் இருந்தேன். அங்கே இருந்த அடியாளுங்க எல்லாருமே என்னை பிடிச்சி தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஏய் காவேரி, இங்கே பாரு, நீ இங்கே தான் இருக்கணும் புரியுதா? நீ, உன் புருஷன், உன் குழந்தை 3 பேருமே சேர்ந்து என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது" அப்படின்னு ராகவ சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க. "என்ன பேசிகிட்டு இருக்க? நான் இவரோட பொண்டாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓ, உனக்கு எல்லாமே மறந்துடுச்சுல்ல? இப்போ நான் சொல்லவா?" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய் எப்படி ஷாக் ஆகுறாரு. "ராகவ், வாயை மூடு, எதுவும் பேசாத, அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் பேசு" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "என்ன விஜய் இவ்வளோ பதட்டமாக இருக்க? இப்படி துடிக்கிற? ஏன், நான் ஏதாவது சொன்னால் ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுறியா? ஆகட்டும், அதுக்கு தானே உங்கள் 3 பேரும் இங்கே வர சொன்னேன். ஏதாவது நடக்கட்டும், தப்பே கிடையாது. நீ இப்போ அனுபவிக்கிற அந்த வலியை இதை விட கொடுமையான வலியெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் புரியுதா? இப்போ நான் உண்மையை சொல்ல போகிறேன். நடக்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ராகவ் மறுபடியும் "நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ எதுவும் பண்ணாத" அப்படின்னு அங்கே இருக்க அடியாளுங்க எல்லாருமே விஜய் அடிக்கிறாரு. அதே மாதிரி ராகவ் அப்படி நின்றுட்டுருக்காரு. "இங்கே பார், இதுக்கும் மேலே என் அடியாளுங்களை அடித்த உன்னோட காவேரி, உன்னோட குழந்தை 2 பேருமே உனக்கு கிடைக்க மாட்டாங்க" அப்படின்னு மிரட்டுறாரு. "ஏய், என் குழந்தைய விடுடா விடுடா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாரு. அதுக்குள்ளே அப்படியே விஜய் வந்து அடின்னு அடித்து அப்படியே அந்த குழந்தையோட உயிரையும் காப்பாற்றுறாரு. காவேரியும் அப்படியே கூட்டிகிட்டு வராரு. அங்கே ராகவ அடித்து போட்டுட்டு 2 பேரையும் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வரும்போது காவேரி கேட்குறாங்க, "என்னங்க அவன் ஏதோ என்னை வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறான், என்ன சொன்னான்?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அவன் எல்லாமே தப்பாக தான் சொன்னான், நீ அதெல்லாம் எடுத்துக்காத" அப்படின்னு